கொரியன் சீஸ் பன் பார்ட் 2 போன ஷார்ட்ஸில் வந்துட்டு எப்படி பன் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து போட்டிருந்தேன். இந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு எப்படி நான் இதுக்கு தேவையான க்ரீம் சீஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் பட்டர் கார்லிக் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்க க்ரீம் சீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூடயே வந்துட்டு பவுடர் சுகர் வந்துட்டு ஒரு 50 கிராம்ஸ் நல்லா வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து பவுடராக வந்து ஆக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் சீஸ் வந்து நல்லா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே வந்துட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த பவுடர் சுகரையும் வந்து ஆட் பண்ணிடணும். தென் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துட்டு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு சும்மா நார்மல் விஸ்க்கு வச்சே வந்து விஸ்க் பண்ணி எடுத்துகிட்டு ஓரமாக வந்து வச்சுட்டேன். தென் வந்துட்டு கார்லிக் பட்டருக்கு வந்துட்டு பட்டர் வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ், அதுக்கப்புறமாட்டி அதில் வந்து ஒரே ஒரு எக் மட்டும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஸ்பூனை வச்சே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மெயினானது இந்த கார்லிக் பட்டருக்கு வந்துட்டு கார்லிக், அதுக்கப்புறமாட்டி வந்து கொத்தமல்லி, ஸோ அதையும் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக் பட்டர் கூடயே வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு கார்லிக், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் லீஃப், இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஒரு மாதிரி கெட்டியாக மாறிடும். ஸோ அதுதான் வந்து இது. அதுக்கப்புறமாட்டி உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு வந்துட்டு க்ரீம் சீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு பன்னை வந்து 4 இல்லைனா வந்து 6 வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஹாஃபாக கட் பண்ணதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்ஸும் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு தென் கார்லிக் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த பன் வந்து அப்படியே வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். தென் சொல்ல மறந்துட்டேன், கார்லிக் சாஸில் வந்து லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பிகாஸ் நான் பண்ணி இது சாப்பிட்டப்ப எனக்கு வந்து காரம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு போட்டு வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓடிஜி வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ், அதுக்கப்புறமாட்டி ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான க்ரீம் சீஸ் பன் வந்து ரெடி ஆயிரும். எனக்கு வந்துட்டு பண்ணி முடிச்சோன்னே அப்படியே ஒரு ஆர்வம் தாங்க முடியல, நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.